நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வானவில் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவி சமூகத்தில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சமமான வாய்ப்புகள் கிடைக்காத குழந்தைகளுக்காக தொடர்ந்து பணிபுரிந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பிரேமா ரேவதி அவர்கள் உரையாற்ற இருக்காங்க. கொரோனா பீரியடில் அந்த பேண்டமிக்கில் மிக தீவிரமாக இவங்களுடைய செயற்பாடுகள் வந்து அந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினது நான் ஒரு டீப் சவுத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள். கோவிட் பீரியடில் நான் அங்கே இருந்தப்போ நாகப்பட்டினத்தில் இவங்க பண்ணிட்டு இருக்க வேலைகள் எல்லாம் என்ன சுற்றி இருந்தவங்க பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக ரொம்ப பெரிய உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. 6 குழந்தைகளோட அந்த பள்ளியை தொடங்குறப்போ தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அடக்குமுறைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக அவங்க இயங்குறப்போ அவங்களுக்கு மேலே வீசப்பட்டிருக்கக்கூடிய அவச்சொற்களும் இழிச்சொற்களையும் குறித்து அவங்க கிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறப்போ இதெல்லாம் காதில் வாங்கினா எப்படி இயங்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டு தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர் பெண்ணிய செயற்பாட்டாளர் பிரேமா ரேவதி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகவும் நெகிழ்வான இந்த மாலை நேர நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமாக பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தோழர் ராஜ் கௌதமன் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்த அந்த விஷயத்துலேருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்குச்சு. அதன் தொடர்ச்சியாக தோழர் சிவா விருது வழங்குபவர்களை பற்றி பேசுவதற்கான ஒரு மாடல் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அதை தாண்டி அவர் ரொம்ப ஆழமான பல தைக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த அரங்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு விஷயங்களாக இது எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஸ்டாலின் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். ராஜ் கௌதமன் அவர்கள் ஒரு இடத்தில் நிற்கவே மாட்டார், அவர் ஓடிக்கொண்டே இருப்பார், ஒரு நதி போல. அறிவு ஒளி மாதிரி, ஒரு நதி மாதிரி அறிவு சார்ந்தவர்கள், அறிவை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அறிவை தங்களுடைய பாதையாக தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் பெரும்பாலும் ஓடிக்கொண்டே தான் இருப்பாங்க. அந்த வரி என் மனசில் நின்றுட்டே இருந்தது. ஒரு வகையில் வா கீதா அவர்களுக்கும் ஒரு வகையில் அது பொருந்தும். 2 பேரும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வந்தவங்க, வெவ்வேறு அனுபவங்கள்லேருந்து வந்தவங்க. 2ஐயும் ஒப்புமைப்படுத்துறது என்னோட ஐடியா இல்லை. ஆனால் ஒரு வகையில் தங்களுடைய அறிவை கூட மிகப்பெரிய சொத்தாக மாற்றிக்கொண்டு என்னுடைய அறிவே எனக்கு வரம்பாகி போய்விடுகின்ற ஒரு அவல நிலைமை நிறைய அறிவாளிகளுக்கு நேர்ந்துடுது. அந்த அவல நிலையை நேராத ஒரு குறிப்பிட்ட அறிவாளிகளில் தோழர் ராஜ் கௌதமன் அவர்கள் மிக முக்கியமானவர், முதன்மையானவர் நான் நினைக்கிறேன். தன்னுடைய அறிவு புலத்தின் கூட தன்னை வரம்பிட்டு விட முடியாத ஒரு பயணத்தை அவர் கொண்டிருந்தார். ஒரு வகையில் வா கீதா அவர்களுடைய பயணத்தையும் நான் அப்படி பார்க்குறேன். அவங்களும் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சாங்களோ அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்க மீளாய்வு செய்து கொண்டே இருப்பாங்க. முற்றிலும் முடிந்த கீதாவினுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களே அதை பலமுறை மாற்றி திருப்பி எழுதிடுவாங்க. திருப்பி எழுதிடுவாங்கன்னா திரும்ப திரும்ப அதனோட விசாரணையை அவங்க நிறுத்துறது இல்லை. அதையும் சிவா அவருடைய பேச்சில் ரொம்ப நல்லா சொன்னார். அந்த சமதர்மம் அந்த நூலை பற்றி கேட்டபோது இன்னைக்கு நான் அதை எழுதியிருந்தா நான் வேற மாதிரி எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்றதற்கான ஒரு தன்மை கூட அது ஒரு தொடர்ச்சியாக அறிவு பயணத்தை ஏற்றுக்கிட்டவங்களால தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கீதாவை பற்றி படித்த முதல் நூல், இங்கே இருக்கிற பல பேரை போல நானும் மார்க்சிய அரசியல் படுத்தப்பட்ட ஒரு நபர். அதன் மூலமாக தான் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வந்தேன். தனிப்பட்ட என்னுடைய பிறப்பின் இடத்திலிருந்து, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சமத்துவத்தையோ சமதர்மத்தையோ கனிவையோ பரிவையோ பரிந்துரைக்காத இந்த சாதிய சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் நான் முதல்ல மார்க்சிய அரசியல் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல படித்த நூல், நான் இங்கே வரும்போது அதை பார்த்தேன், அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷீலா ரவுபாத்தம் அவர்களுக்கு டியர் டாக்டர் மார்க்ஸ்னு அவங்க ஒரு கடிதம் எழுதினாங்க. மார்க்ஸுக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு பெண்ணியவாதிகளுடைய சார்பில் இருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதம். அது ஐரோப்பாவில் நடந்துகிட்டு இருந்த பல விவாதங்களுடைய ஒரு தொகுப்பு. அது தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு மிக நீண்ட முன்னுரை. கீதானுடைய மிகப்பெரிய பணியா நான் பார்க்கறது அவங்க மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு மிக நீண்ட முன்னுரை போட்டு அதை விலக்கி நம்ம கிட்ட கொண்டு ரீச் பண்ணுவாங்க. அந்த புத்தகம் தான் நான் முதல்ல கீதாவை நான் பார்த்ததில்லை, நான் வாசித்த நூல் அது.
அது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அப்போ ஏத்துக்கொள்ள முடியல. நான் ஒரு கட்சிக்குள்ள மார்க்சியம் எப்படி சரியானது, மார்க்சிய பெண்ணியம் தான் சரியானதுன்ற ஒரு அப்பதான் அந்த புரிதலுக்கே நான் வந்திருந்தேன். அதுக்குள்ள இருந்து பெண்ணியவாதிகளுடைய விவாதம் அப்படின் போது முதல்ல எனக்கு அது மேல ஒரு 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 அதிர்ச்சி தான் எனக்கு ஏற்பட்டது. அது தொடர்ந்து நீண்ட பயணம் அவங்க கூட இருக்கு. நான் நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிற கருதுகோளோட பேசிட்டதுனால நான் மிக மதிக்கின்ற எழுத்தாளர்கள் தோழர் ஆதவன் தீட்சண்யா, தோழர் பெருமாள் முருகன் அவர்களும் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறதுனால கீதா அவர்களுடைய செயல்பாட்டாளர், கீதா ஒரு ஆசிரியர், எனக்கு தெரிஞ்சோன்னே கீதா ஒரு அன்பான மனிதர் முதல்ல, ரெண்டாவது அவங்க ஒரு ஆசிரியர், மூன்றாவது அவங்க ஒரு பெண்ணியவாதி, அதுக்கப்புறம் அவங்க எழுத்தாளர், அதுக்கப்புறம் வரலாற்றியலாளர், இப்படி எல்லாமே சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் ஊடறுத்து அவங்க எப்பயுமே ஒரு செயல்பாட்டாளர். கீதா என்கின்ற செயல்பாட்டாளர் பத்தி பேசுறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுல நான் ரொம்ப சுருக்கமா சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மீடியாக்கள் மூலமா கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கு. இதுல ஏராளமான பணிகள் ஒரு குறிப்பிட்ட துறைக்குள்ள நின்று அதற்குள்ளேயே செயல்படுறவங்க ஓரளவுக்காவது கவனம் பெறணுமா வேணாமாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஒரு சமூகமா நாம முன்னேறணும்னா நாம கவனம் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அவர்களுக்கு இருக்கோ இல்லையோ, ராஜ்கௌதமன் அவர்களுக்கு பல்லாயிரம் பேர் கூடி வாழ்த்து சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இல்லாமல் இருக்கலாம். அது அவருடைய பெருந்தன்மை, அவருடைய மேன்மையை காட்டுகிறது. ஒரு சமூகமாக நாம் யாரை மதிக்கிறோம், யாரை முன்னிலைப்படுத்துகிறோம், யாரை தூக்கி கொண்டாடுகிறோம் என்கிறது நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய தகுதியையும் காட்டுது. அப்படிங்கிற இடத்துல நாம நிறைய விஷயங்களை கவனப்படுத்த வேண்டியவங்களா இருக்கும். கீதா அவர்கள் சென்னையை சேர்ந்தவர், அதுல ரொம்ப பெருமை கொண்டவர். அவங்கள ஒரு சென்னை காரியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சென்னை ஸ்லாங் நல்லா பேசுவாங்க. MCC கல்லூரியில ஆங்கில இலக்கியம் படிச்சாங்க. அமெரிக்கால இருக்கிற அயோவா பல்கலைக்கழகத்துல இலக்கியம் படிச்சாங்க. தன்னுடைய 80s எண்டுல 80களுடைய மத்திய பகுதியில ஒரு இளைஞியா அமெரிக்காவிலேருந்து திரும்பி வந்தவா கீதா இங்க நிறைய விஷயங்களை முகம் கொடுக்குறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயமா ஒரு பெண்ணியவாதியா ஸ்நேகிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்க உருவாக்குனாங்க. இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து ஜெயந்தி, மீனா கோபால், ஏராளமான நிறைய பெண்களோட சேர்ந்து இவங்க வார வாரம் சட்ட உதவி, பெண்கள் மீதான வன்முறை, குடும்ப வன்முறை, இந்த மாதிரியான பெண்களை பாதிக்கின்ற விஷயங்களை சட்ட உதவி மையத்தோட சேர்ந்து பெண்கள் இயக்கமாக அவங்க செயல்பட்டாங்க. அந்த சமயத்துல 89-90களில் காலிக்கட், கேரளால நடந்த காலிக்கட் இதுல கோழிக்கோடுல நடந்த பெண்களுடைய அட்டானமஸ் விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. அந்த மாநாட்டுக்கு இந்த ஸ்நேகிதி அமைப்புல இருந்து கீதாவும் இன்னும் சில தோழர்களும் போறாங்க. அங்க தமிழகத்திலிருந்து பல பெண்ணியவாதிகள், பெண்கள் மத்தியில வேலை பார்த்து கொண்டிருந்த அமைப்புகள் அங்க வராங்க. அங்கதான் சாலை செல்வம், இன்னைக்கு கிரியா பள்ளி நடத்தி கொண்டிருக்கிற சுபத்ரா, நாகப்பட்டினத்துல மீனவ பெண்களோட பணிபுரிகிற ஜேசு ரத்னம், மீனவ பெண்களோட தமிழகம் முழுக்க பணிபுரிகிற காந்திமதி, திண்டுக்கல்ல பெண்களுடைய உடல்நலம் சார்ந்து பணியாற்றிய லூசி அக்கா, பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சு தமிழகம் முழுக்க பெண்கள் மத்தியில வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஷீலு, அரக்கோணத்துல தமிழக பெண்கள் தலித் இயக்கம் நடத்துகிற ஃபாத்திமா பெர்னாட், ராமநாதபுரம் பகுதிகளில் சாதி கொடுமைக்கு எதிராக அரசியல் கட்சியிலிருந்தும் பெண்கள் இயக்கமாகவும் செயல்படுகிற தோழர் சந்தனமேரி, புதுக்கோட்டை பகுதியில் ஸ்டெப்ஸுங்கிற அமைப்பு இஸ்லாமிய பெண்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு தனியான பெண்கள் ஜமாத்தை உருவாக்கின தோழர் ஷெரீஃபா. இன்னும் நான் சில பேரை இதில் விட்டுடுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான ஏராளமான பெண்கள் அந்த மாநாட்டில் ஒன்றிணைகிறாங்க. அங்கே இருந்த விஷயங்களோட பெருசாக பேச முடியலாலும் தமிழக பெண்கள்லாம் அங்கே சேர்ந்து ஒரு இயக்கமாகறாங்க. அந்த பெண்கள் தமிழகத்துக்கு திரும்பி உருவாக்குனது தான் தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு. அது நீண்ட காலம் பல முக்கியமான செயல்பாடுகளை தமிழகத்துல முன்னெடுத்திருக்கு. இதெல்லாம் எழுதப்பட்ட ஏடறிந்த ஆண்கள் எழுதுகிற, ஆண்கள் வாசிக்கிற வரலாறுகள்ல இருக்காதுன்றதுனால இந்த மாதிரி எல்லா மேடைகள்லயும் நாங்க பதிவு செய்யறோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நீலம் இங்க அதை போட்டிருக்காங்க, தமிழக பெண்கள் ஒருங்கிணைப்பு. அதனுடைய ஒரு மீளாய்வு கூட்டம் தான் இப்ப உமா பேசும்போது சொன்னாங்க. அது திரும்ப மீள்பார்வை பார்க்கறதுக்காக 3 மாநாடுகளை இவங்க நடத்தினாங்க. 1992 பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிரான ஒரு மாநாடு, 1997 பெண்களின் அரசியல் செயல்பாடு பத்தின ஒரு மாநாடு, 2002 குஜராத்ல நடந்தது. மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலையில, நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், குஜராத் படுகொலைகள் நடந்ததுக்கு பின்னாடியான சூழல்ல அதுக்கு எதிராக பேசுவதற்கான குரல்கள் கூட அது ஒருங்கிணைக்கிறதுக்கான இடம் கூட இல்லாத சமயத்துல ஒரு பெண்கள் அமைப்பு, பெரிய அமைப்புனா பெரிய நிறுவனம்லாம் இல்லை,
நிறைய பெண்கள் உள்ளடக்கின இந்த குழு வந்து மிக மிக பல பிரயத்தனங்களை எடுத்து அந்த ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அதை பற்றி நிறைய இடங்களில் நான் கேட்டிருக்கேன். தோழர் ஷெரீஃபா பேசியும் கேட்டிருக்கேன், தோழர் கீதா பேசியும் கேட்டிருக்கேன். இது வந்து 90களில் இந்த பணிகளை செய்யும் அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கிற நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை பற்றி சிவில் உரிமை பணிகள் 2 விதமாக, அவங்க ஒரு மார்க்சியவாதியும் கூட, நிறைய மார்க்சிஸ்ட் அமைப்புகள் அதை ஒத்துக்கலன்னா கூட மிக மிக எல்லா அமைப்புகளுடைய திட்டங்களையும் தெரிஞ்சு எல்லாருடைய பாசிட்டிவ்ஸையும் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான மார்க்சியவாதி கீதா. எவ்வளோ சண்டை போட்டாலும் அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கராராக நிற்பாங்க அவங்க ஒரு மார்க்சியவாதி அப்படிங்கிறதுல. அந்த மார்க்சியவாதியாக அவங்க எடுத்துக்கிட்ட பணிகள் வந்து நிறைய, அது தமிழகத்தில் மட்டும் இல்லை, சிவில் ரைட்ஸ் ஒர்க்குன்னு சொல்கிற அரசாங்கத்தினால பாதிக்கப்பட்ட எம்எல் குழுக்கள் நடந்த படுகொலைகள், அரச பயங்கரவாதம் தமிழகத்தில் நடந்தும் சரி, ஆந்திராவில் நடந்தும் சரி, தோழர் பாலகோபால் அவர்களுடைய ஏபிசிஎல்சி ஆந்திர பிரதேஷ் சிவில் லிபர்ட்டிஸ் கமிட்டி அவங்களுடைய நிறைய வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலேயே ரொம்ப துயரமான பல சம்பவங்களில் ஒன்று வந்து அந்த ஏபிசிஎல்சியோட ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் எல்லாம் நான் தொகுத்தேன். அப்போ தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து பாதி முடி வந்து அவங்க அப்பாவை இழந்தப்போ அவங்களுக்கு நிறைச்சிருச்சு. மீதி முடி வந்து அந்த ஏபிசிஎல்சியோட ரிப்போர்ட், அதில் எவ்வளவு டார்ச்சர், எவ்வளவு வன்முறை, தொடர்ந்து வன்முறை, டார்ச்சர், இது பற்றின எழுத்துக்களை என்னால் நிறைய படிக்கவே முடிஞ்சதில்லை. ஆனால் கீதா அதை எல்லாத்தையும் தொகுக்கிற ஒரு நபரா, அரசியல் செயல்பாடு இது இந்த சமயத்துலலாம் அவங்க எழுதிக்கிட்டும் இருக்காங்க, அதுக்குள்ளே நான் போல. ஆனால் இதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள். இந்த சமயத்தில் தான் 1998 டுவர்ட்ஸ் அ நான் பிராமின் மில்லேனியம் ஃப்ரம் அயோத்திதாஸ் டு பெரியார் அப்படிங்கிற ஆங்கில நூலை மிக முழுமையாக எழுதியவர் கீதா. அந்த தலைப்பையும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இந்த நூலை அவங்க எழுதினாங்க. இந்த நூலுக்கு அவங்களுக்கு நிறைய பாராட்டும் கிடைச்சது, நிறைய விமர்சனங்களும் கிடைச்சது. அதுல நிறைய விமர்சனங்களை பத்தி அவங்க விவாதிச்சுட்டேவும் இருக்காங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல பெண்களுடைய அறிவு பங்களிப்புகள் ஆண்களுடைய பங்களிப்புகளுக்கு ஒரு இடைச்செருகளா மாற்றப்படுது. அது நம்ம சூழலே அப்படி இருக்கு. குறிப்பா கீதாவுக்கு மட்டும் நடந்ததுன்னு நான் நினைக்கல. ஆனா அதை தாண்டியும் சிவா சொன்னது அதுவும் எனக்கு மகிழ்ச்சி. பெண்கள் எப்படி எழுதுறாங்கிறத அவர் குறிப்பிட்டு சொன்னாரு. அதற்கான அத்தனை கூறுகளும் அந்த ஆங்கில நூலில் இருக்கிறதா நான் நம்புறேன். அது வந்து கீதா வந்து என்னைக்குமே அவங்களுடைய தவறுகளை அவங்க எப்பவுமே ஏத்துக்குவாங்க. ஆனா அவங்களோட பாதையில தீர்க்கமா இருந்தாங்கிறதுக்கான ஒரு சாட்சியா அது நிக்குது. இன்னொரு பக்கம் இதே சமயத்துல தொழிற்சங்கங்கள், பெண்கள் அமைப்புகள், குழுக்கள், 4-5 பெண்கள் சேர்ந்து ஒரு இது நடத்திருந்தா கூட கீதா அந்த மீட்டிங்க்கு போவாங்க. வா கீதாவா வராங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா ஆமா, அவங்க ஜெண்டர் பேட்ரியார்கி அந்த புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா இவங்க எழுதின புத்தகங்கள்லாம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இல்ல வெளிநாட்டுல இருக்க பல்கலைக்கழகத்தெல்லாம் பாட புத்தகமா இருக்கும். ஆனா கீதா வந்து அதே காலேஜ்ல ஒரு 5 பசங்க கேன்டீன்ல நடத்துற ஒரு மீட்டிங்க்கு ரொம்ப மகிழ்ச்சியா வந்து போய் மணிக்கணக்கா பேசுவாங்க. அவங்க நம்மளுக்கு டீ வாங்கி கொடுப்பாங்க, போய் திரும்பி போறதுக்கு காசும் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய அமைப்புகள், இதுல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஸ்டெப்ஸ், கிரியா, நாங்க இருக்கிற வானவில், தமிழ்நாடு தலித் பெண்கள் அமைப்பு, இன்னும் ஏராளமான அமைப்புகளுக்கு ஏராளமான உதவிகளை செஞ்சிருக்காங்க. அது வந்து உதவின்றதை தாண்டி ஒரு சாலிடாரிட்டி நான் நினைக்கிறேன். செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு போராட்டத்துக்கு போறது, ஆர்ப்பாட்டத்துக்கு போறது இல்லை. நாம நம்புற விஷயத்துக்காக உடன்நிற்றல். அந்த உடன்நிற்றல்ல நான் பார்த்த வரைக்கும் கீதா அளவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போய் யாருக்கு வேணா, இன்னைக்கு BA செகண்ட் இயர் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு பேப்பர் எழுதி அமிச்சா கூட ஃபுல்லா படிச்சுட்டு ஃபுல்லா 1 hour கருத்து சொல்லுவாங்க. சில சமயம் நானே சொல்லுவேன், கீதா நீங்க இதெல்லாம் செய்யணுமா, எவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும் அப்படின்னு. இல்ல அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து நான் பண்ணியிருக்காங்க, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கடப்பாடா அவங்க உணர்வாங்க. இந்த சாலிடாரிட்டி ஒரு முக்கியமான செயல்பாடா நான் பார்க்கிறேன். கல்வி சார்ந்து உமா பேசிட்டாங்க, அதுக்குள்ள நான் போல. ஆனா கல்வி என்பது இந்த PhD மாணவர்கள், ஆய்வு மாணவர்களோட கல்வியா மட்டும் கீதாக்கு இல்லை. அது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி. ஏன்னா கல்வி புலம் அப்படின்னாலே நம்ம இந்த கல்லூரி, பல்கலைக்கழகம் இதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா குழந்தைகள், சின்ன குழந்தைகளுடைய கல்வி மேல அவங்களுக்கு மிக மிக ஆர்வம் உண்டு. தோழர் கோ பழனி இங்க வந்திருந்தாரு. அவரோட சேர்ந்து பிள்ளை தமிழ் அப்படிங்கிற ஒரு நூலை அவங்க தொகுத்திருக்காங்க. அதாவது தொடக்கப்பள்ளியில பயன்படுத்தக்கூடிய கதைகள், பாடல்கள், இதுக்கப்புறம் ஆசிரியர்கள் எப்படி செயல்படலான்னு. அதே மாதிரி புத்தக பூங்கொத்துன்னு தமிழக அரசு பள்ளிகளுக்கு போறதுக்காக பல வகை கதைகளை ஆசிரியர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் நிறைய பேரை உள்ளடக்கி ஒரு புத்தக பூங்கொத்து அவங்க உருவாக்குனாங்க. இப்போ சமீபத்தில் சமூக அறிவியல் பாடத்தை எப்படி வந்து அரசு பள்ளிகளில் கொண்டு போகலாங்கிறதுக்காக ஆசிரியர்களோட சேர்ந்து ஒரு இதை நடத்தி அது ஒரு புத்தகமாகவும் எழுதி தொகுத்திருக்கிறாங்க. எண்ணற்ற ஆசிரியர் பயிலரங்குகள், சிவாவுமே ஒரு ஆசிரியர், நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து அவங்க வந்து ஆசிரியர் பயிலரங்குகள் நடத்தியிருக்காங்க. கல்வி என்பதை வந்து ரொம்ப முக்கியமான
ஒரு செயல்பாட்டு தளமா நினைக்கின்ற மிக குறைவான தமிழக இன்டலெக்சுவல்ஸ்ல கீதாவும் ஒருத்தங்க. இது தவிர கீதா நிறைய செஞ்சதுனால இந்த மாதிரி துண்டு துண்டா நான் பேச வேண்டி வருது, மன்னிச்சிருங்க. நாடக எழுத்தாளராகவும் அவங்க இருந்திருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க. காலக்கனவு அப்படிங்கிற நாடகம் 19ஆம் நூற்றாண்டில் தமிழக அரசியல் சூழலில் எழுத வந்த பெண்களுடைய வார்த்தைகள்ல இருந்து நம்ம சமூகத்தை வந்து திரும்பி பார்க்குற ஒரு நாடகம். அந்த நாடகம் மூலமா தான் நானுமே என்னோட நாடக பயணத்தை தொடங்கினேன். அதுக்கு அடுத்து ஆண்மையோ ஆண்மை என்ற ஒரு நாடகம். திராவிட அவங்க அவங்க ஒரு தீவிரமான பெரியாரியவாதி, பெரியார் மீது மிக பற்று கொண்டவர். ஆனால் பெரியார் வழி வந்த இந்த அரசியல் அமைப்பு எவ்வளவு ஆண் தன்மை வாய்ந்ததா இருந்தது அப்படிங்கிறத ஆண்மையோ ஆண்மை அப்படிங்கிற ஒரு நாடகம் எழுதினாங்க. கடுமையான எதிர்ப்புகளை நாங்க சந்திச்சோம். எல்லாமே எப்பயுமே சந்தோஷமான பயணங்கள் இல்லை, அது கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சோம். கடும் மௌனம் இல்லை, அது ஒரு நிசப்தத்தை நாங்க எதிர்கொண்டோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நாடகம் ஒரு ஜாலியா இருந்தது. அதனால நாங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு ஜாலியா தான் அந்த நாடகத்தை போட்டோம். அதுக்கப்புறம் 2 முக்கியமான நாடகம். வாக்குமூலம் அப்படிங்கிற நாடகம் வந்து எமர்ஜென்சி காலத்துல நடந்த ஒரு பாலியல் வன்முறை பத்தி எழுதப்பட்ட ஒரு கட்டுரையை பேஸ் பண்ணி ஒரு நாடகத்தை அவங்க உருவாக்குனாங்க. அது வன்முறை திரும்ப போயிட்டே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து வன்முறை. இந்த வன்முறை, ஒருத்தரை இழிவா பார்க்கறது, டார்ச்சர் பண்றது, அதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிற ஒரு அசிங்கமான இந்த மனநிலை, அது வந்து அது ஆணாதிக்கமா இருக்கட்டும், சாதிய வன்முறையா இருக்கட்டும், இல்ல அரச வன்முறையா இருக்கட்டும், இது எங்கிருந்து வருதுன்னு அது ஒரு முக்கியமான ஒரு பணுவல் வாக்குமூலம். சுடலை அம்மாங்கிறது தமிழகத்துல முதல்ல பதிவு செய்யப்பட்ட என்கவுண்டர் டெத்து பத்தி ஒரு கிரேவ்யார்டு ஒர்க்கர், ஒரு சுடலையில வேலை பார்க்குற ஒரு அம்மாவோட தமிழ் வார்த்தை எனக்கு வரல, சுடலை அம்மா தான். அவங்க இதுல வேலை பார்ப்பாங்கல்ல, ஒரு வெட்டியால் பெண்ணுடைய இதுவா அவங்க எழுதினாங்க. கருப்பிங்கிற இன்னொரு நாடகத்தையும் எழுதியிருக்காங்க. மங்கை, இன்குலாப், சரஸ்வதி அவங்க கர்நாடகாவில் வேலை பார்க்குறாங்க, அவங்களும் அதை போட்டிருக்காங்க. பொன்னி இவங்களோடலாம் நாடக இயக்கத்தில் இருந்திருக்காங்க. அம்பேத்கரை வாசிப்போம்ங்கிற இயக்கம் 2014 1வது வகுப்பு 8 வாரங்கள் வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நடந்தது. அதுக்கு தொடர்ச்சியா பல இடங்கள்ல அந்த வகுப்புகளை அவங்க எடுத்துட்டு போனாங்க. சென்னை, பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், பெங்களூர், மும்பை, இணைய வழியில பல முறை நடத்தியிருக்காங்க. உலக அளவிய அந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அமைப்பு மூலமா நடத்தின போது வேர்ல்டு ஓவர் இருக்கிறவங்க அதுல கலந்துக்கிட்டாங்க. பல கல்வி புலங்கள், ஐஐடி, டிஸ், இந்த மாதிரி நிறைய, அப்புறம் எம்சிசி, பல கல்வி நிறுவனங்கள் நடத்திருக்காங்க. ஆனால் எல்லா இடத்தோட முக்கியமாக நிறைய ஊர்களில் மக்கள் படிப்பகங்கள், விழுப்புரத்தில் நடந்த இடத்துல இந்த மாதிரி நடத்தியிருக்காங்க. போராட்டங்கள் எக்கச்சக்கமான, எல்லா போராட்டத்துக்கும் கீதா வருவாங்க. கீதாவை எல்லாம் ஒரு நம்பரில் கவுண்ட் பண்ணிக்கலாம், ஆள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னா. பொது விசாரணைகளும் எண்ணற்றதுன்னு அந்த பேர்களுக்குள்ள போல அது எல்லாமே தொகுக்கப்பட வேண்டியவை நான் நினைக்கிறேன். எல்லா போராட்டத்துக்கும் கலந்துக்கிட்டா துண்டறிக்கை கீதா தான் எழுதுவாங்க. கீதா தான் அங்கே இருக்கிறதே மூத்த தோழரா இருப்பாங்க, நாங்களாமும் இருப்போம். ஆனால் எப்பயுமே துண்டறிக்கை அவங்க எழுதுவாங்க, எல்லா மினிட்ஸும் அவங்க எழுதுவாங்க, அறிக்கை அவங்க எழுதுவாங்க, காவல் நிலையத்துக்கு மனு, அதிகபட்சமாக அவங்க எழுந்தது நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த பட்டியல் நம்ம இங்கே வாசிக்கல. ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு மனு, புகார், ஆர்ப்பாட்டம் நடத்த துண்டறிக்கை, இதெல்லாம் வந்து அப்புறம் நிகழ்ச்சி நடத்த அனுமதி லெட்டர் கூட எழுதியிருக்காங்க. எங்கள் கூட நிகழ்ச்சி நடத்த அனுமதி கேட்டும் வந்திருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புகளை கொடுத்து உடனே அவங்க வந்து பல முக்கியமான தீர்ப்புகளை வந்து கவனப்படுத்துறதுக்கு, தமிழகத்தில் இருக்கிற தீர்ப்புகளை இந்தியா அளவில் கொண்டு போகிறதுக்கு, எஸ்பெஷலி இந்த SC/ST ஆக்டில் வர்ற பல தீர்ப்புகளை வந்து அகில இந்திய அளவில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு தீவிரமான லீகல் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய செயல்பாடு சாலிடாரிட்டிக்காக. இலக்கிய திறனாய்வு செஞ்சுருக்காங்க. இலக்கிய திறனாய்வு அவங்களுடைய நோக்கத்தை சார்ந்து செய்வாங்க. அவங்க தோழர் பெருமாள் முருகனை மொழிபெயர்த்திருக்காங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பாமா அவர்களை மொழிபெயர்த்திருக்காங்க, ரேவதி அவர்களை மொழிபெயர்த்திருக்காங்க, தமிழ்ச்செல்வி மொழிபெயர்த்திருக்காங்க, மதிவண்ணன் அவர்களை மொழிபெயர்த்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேரை மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் எதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க மொழிபெயர்க்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய அரசியல் சமூகவியல் பார்வையை வந்து காட்டும். எல்லா எழுத்தாளரோட எல்லா நூலையும் அவங்க மொழிபெயர்க்கல, அவங்க மொழிபெயர்ப்புக்குன்னு அவங்க ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் வெளிநாட்டிலேருந்து பல கதைகளை மொழிபெயர்த்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஒரு அரசியல் தேர்வு அவங்களுக்கு இருந்தது. கவிதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆங்கில இலக்கிய மாணவியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாஃப்டான விஷயங்களும் கீதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கவிதைகளை மொழிபெயர்த்திருக்காங்க. எண்ணற்ற கவிதை வாசிப்புகளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நீங்கள் இதை பற்றி ஒன்று கேட்டிங்கன்னா அதுக்காக அவங்களால ஒன்று செய்ய முடியும்.
இறுதியாக ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏராளமான அறிஞர்களுக்கு ஒபிச்சுவரி எழுதுறவங்களாவும் இருந்திருக்காங்க. நிறைய முறை என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த பணி எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஷர்மிளா ரெகே மிக முக்கியமான ஒரு அம்பேத்கரிய பெண்ணிய அறிவாளர், மிக முக்கியமான பணிகளை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரொம்ப திடீர்னு அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களோட பணி, அவங்களோட அவங்களோட எழுத்துக்களை தொகுக்கிற பணியை கீதா செய்வாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் தெரியுமான்னு எனக்கு தெரியல, தெரியறதுக்காக அவங்க செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தோழர் பாலகோபால் அவரோட எழுத்துக்களை இப்போ ஆக்சுவலாக மறுபதிப்பு காண போகிற தோழர் பாலகோபால் அவரோட எழுத்துக்களுக்கு மெய்ப்பு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கெயில் ஓம்பேட் ஒரு முக்கியமான அறிவாளர், சாதி ஒழிப்பு பெண்ணிய தளங்களில் இயங்கினவங்க. அவங்களுக்கு ஒரு 4 ஒபிச்சுவரி அவங்களோட பணிகளை இது பண்ணியிருக்காங்க. வரலாறு என்பது என்ன என்பதை மீள்வரையறை செய்கின்ற ஒரு செயல்பாடுகளாக தான் நான் கீதாவுடைய இதை பார்க்குறேன். கடைசியாக அவங்க வந்திருக்க புக், கடைசியாக இல்லை லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற புக்கு தொடர் வசந்தி தேவி அவர்களை பற்றின கல்வி பணி. அதுவுமே வந்து ரொம்ப உயர்கல்விக்குள்ளே, நான் சொன்ன உயர்கல்வி தான் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு, ஆனால் உயர்கல்வியிலையும் பேசப்படாத விஷயங்கள், பெண்களுடைய ஆளுமை, பெண்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கல்விக்குள்ளே கொண்டு வராங்க, இப்படியான விஷயங்களை முன்னிறுத்தின அந்த புத்தகத்தை வந்து கீதா எழுதியிருக்கிறாங்க. எப்பவும் அவங்க நம்புறது சுய விமர்சனம் எல்லாவற்றையுமே விமர்சன பூர்வமாக தான் பார்ப்பாங்க. அதில் வந்து தனிநபர், சொந்தம், நட்பு, என்னுடைய குழு, என்னுடைய பார்ட்டு அந்த மாதிரி எப்பயுமே அவங்களுக்கு கிடையாது. அதில் வந்து சுய விமர்சனத்தை எப்பொழுதும் ஓப்பனாக இருக்கிறதுல நான் பார்த்த அரிய அளவுக்கான சுய விமர்சனம் உள்ள ஒரு நபர். ரொம்ப டீசென்டர்ட், தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு அதுலேருந்து தான் எல்லாமே செயல்படுற ஒரு சூழலில் அப்படி எப்பயுமே அவங்க இருந்தது கிடையாது. அதனாலே அவங்களுக்கு ஒரு குழு, ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, நிறுவனம் சாராமல் அவங்க ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காக அவங்க நிற்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பங்கெடுக்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவங்களோட இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. பெடகாஜிக்கல், எப்படி வந்து ஒரு ஆசிரியர் என்பதை வந்து ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பணி அப்படின்னு மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுக்குற, அதை தெரிஞ்ச விஷயத்தை அறிவை பகிர்வது, எப்படி பார்ப்பனியம் வந்து அறிவை வந்து தனி உடைமையாக்குதோ அதுக்கு மாற்றா அறிவை வந்து பகிர்வது மட்டுமே தனது முக்கியமான பங்குன்னு நினைக்கிறவங்க. மாற்று தளங்களை உருவாக்குறது, ஒரு குடும்பம்ங்கிற அமைப்பு வேண்டாம் அப்படின்னு பெண்ணியவாதிகள் சொல்றோம்னா அதுக்கு மாற்றா என்னத்தை நம்ம உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாற்றான தளங்களை எப்பொழுதுமே உருவாக்கி கொண்டே இருப்பவர் கீதா. பல பேருக்கு அவங்களோட நெருங்கி பழகின நிறைய பேருக்கு அது தெரியும். அவங்க எல்லாருடைய சுக துக்கங்களில் வந்து மிக மிக உறுதியான ஒரு ஆதரவான நபராக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க எப்பயுமே. அவங்க நம்பாத ஒரு குடும்பத்தை அவங்க மீள்வரையறை செய்கிறதா தான் அதை நான் பார்க்குறேன். அப்படியான ஒரு ரேடிக்கல் லவ், ஒரு முற்போக்கான்னு தெரில, ஒரு புரட்சிகரமான ஒரு அன்பு வந்து அதுவுமே ஒரு அரசியல் செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று. அப்புறம் கருத்தியல் செயல், அவங்க வந்து தியரி ப்ராக்டிஸ் நம்ம சொல்கிறோம் மார்க்சியத்தில் வெவ்வேறு வகையில். ஸ்டாலின் வந்து ராஜ்கௌதமன் அவர்களை பற்றி பேசும்போதும் அவர் சொன்னார், எப்படி வந்து நம்மளுடைய வாழ்வு அனுபவங்களை எப்படி அதுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோன்னு. கீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இயக்கவியல் இயங்கியலுக்குள்ளே அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுடைய கருத்தியலுக்கும் செயல்பாடுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவங்க கருத்தியலே அவங்களோட செயல்பாட்டு தளத்தில் அவங்க பரிசோதித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாட்டு தளம் அவங்க கருத்தியலை நிச்சயமாக பாதிச்சுக்கிட்டே இருக்குது. நேரடியாக பார்க்குற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கத்தை அவங்களோட கருத்தியல் பணிக்குள்ளே கொண்டு போகிறத நம்ம அவங்களோட தொடர்ச்சியாக அவங்களோட இயங்கி அவங்களோட படித்து பார்த்தோன்னா நிச்சயமாக நம்ம உணர முடியும். இது வந்து அவங்களுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக தோழர் ராஜ்கௌதமனை பற்றி எப்பயுமே கீதா, நான் அவரை ரொம்ப படித்ததில்லை, அதை நான் ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக உணர்றேன் இந்த அரங்கத்தில். ஏன்னா எல்லாரும் பேசினது கேட்டப்ப நம்மளும் ஒரு ரொம்ப இலக்கியம் சார்ந்து எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அதை பற்றி நான் ரொம்ப படித்ததில்லை. ஆனால் கீதா எப்பயுமே அவர் ராஜ்கௌதமன் பேரை சொல்லும்போதே ஒரு மகிழ்வோட, ஒரு இனிமையோட, அவர் இஸ் அ பிரில்லியன்ட் மேன். அது ஒரு பர்சனலான ஒரு அட்மிரேஷன் அவங்களுக்கு எப்பயுமே உண்டு. அவருடைய இழப்பை பற்றியுமே அவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க 2015 கியூரியஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அது வந்து ராஜ்கௌதமன், அதாவது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். ஆண்களுடைய பெண்ணியம் அப்படின்னு ஒரு ஆண்கள் 2 பேர் தொகுத்த ஒரு புத்தகத்தில் அவங்க வந்து ஆண்கள் பெண்ணியவாதிகளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி பெண்ணியவாதிகளுக்கு காலங்காலமாக இருக்குது.
ஆனால் அவங்க வந்து அதில் வந்து அவங்களுக்கும் ராஜ் கௌதமனுக்குமான நட்பை தான் அந்த கட்டுரையாக அதில் எழுதியிருக்காங்க. மிகச்சிறந்த கட்டுரை. அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்படணும். அதில் வந்து இருக்க ஒரு பார்ட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜ் கௌதமன் பிரதிகளை கையாளும் முறை பல வகைப்பட்டது. டிஸ்கார்டன்ட், சில நேரம் இவை ஒன்றோடொன்று ஒத்திசைவாக இல்லாத பன்மை வாய்ந்தவை என நான் அப்போது கருதினேன். இலக்கிய பணுவல்களின் வசியத்தன்மை ஒரு புறம், எந்த துயரார்ந்த அநீதியான உண்மைகள் மீது அவை கட்டமைக்கப்பட்டுள்ளன என்கிற நிதர்சனம் மறுபுறம் இருக்க, கௌதமன் சுலபமான விடைகளை நோக்கி ஒருபோதும் செல்லவில்லை. அவர் அரசியல் சரித்தன்மை மட்டுமே தனது எல்லையாக இருக்க முடியாது என்பதில் தீர்மானமாக இருந்தார். அதே சமயம் தனது வாசகர்கள் சாதியின் கோர யதார்த்தத்தில் இருந்து விடுபட்டு இலக்கிய விசாரம் மட்டுமே செய்யவும் அவர் அனுமதிக்கவில்லை. இது எனக்கு பிடிச்ச வரி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கட்டுரையில் அவங்க எழுதுவாங்க, இளையராஜா எப்படி வந்து ரொம்ப லகுவாக ஹாப்பியாக போய் கர்நாடக இசையை ஒரு சூறையாடி பிளண்டர்ட் கர்நாடிக் மியூசிக் அதை வந்து எப்படி அதை ரீடூ பண்ணுறாரோ, அந்த மாதிரி ராஜ் கௌதமன் அவர்கள் தமிழ் இலக்கிய மரபை வந்து தலைகீழாக்கி அதனோட அத்தனை கூறுகளையும் மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நிலையை அவரோட ஆய்வின் மூலம் கொண்டு வந்தார்னு ஒரு கட்டுரை. இது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு நீண்ட கட்டுரை எக்கனாமிக் டைம்ஸில் அவங்க எழுதினாங்க. அதை வந்து எப்படி அவர் ஸ்டாலினும் சொன்னார், நிகழ்காலத்திலிருந்து நின்று பார்க்கறது. என் மொழி பெருமை வாய்ந்தது, என் சமூகம் பயங்கரமானது, வாளோடு வந்தது என்ற இடத்துலேருந்து இல்லை, இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம், நாளைக்கு நம்ம எங்கே போகிறோன்ற இடத்துல இருந்து அந்த மரபை மீளாய்வு செய்து அவர் எழுதுறாரு அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதை வந்து ஃபோட்டோ எக்கனாமிக் டைம்ஸில் வந்து அந்த கட்டுரையை வந்து தோழர் ராஜ் கௌதமன் அவர்களுக்கு கீதா அவர்கள் அனுப்பி வச்சப்ப அவர் வந்து அதை படிச்சுட்டு ஒரு ஃபாரின் விஸ்கி குடிச்ச மாதிரி செம ஹையாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஐ ரியலி லைக் தட். நிறைய பேருக்கு அது குடி சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு இல்ல, மனசுக்கு எப்படி நீங்க உணர்றீங்கன்றதை தானே அவர் முக்கியம்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் எப்படி உணர்ந்திருக்காரோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதிலா அமைச்சிருக்காரு. அந்த கட்டுரையில ஒரு முக்கியமான விஷயம் கீதா எழுதியிருக்காங்க. இது ஏன் நான் வாசிக்க விரும்புறேன்னா, இதுல நிறைய கேள்விகள் கூட இருக்கலாம். இந்த விருது கீதாக்கு வழங்கப்படுவது பத்தி, இந்த விஷயங்கள் பத்திலாம், அதுக்கெல்லாமும் ஒரு பதிலும் இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அறிவு சார்ந்து அறிவை நம்பி அறிவை நோக்கிய பயணம்ங்கிறது வந்து மீளாய்வுக்கு உட்பட்டது. இதுல வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள், நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் வந்து காலத்துல நிற்பாங்க. அன்னைக்கு அந்த காலத்துல நிக்கிறாங்களா இல்லையான்றது சாதாரண விஷயம். அவங்க காலத்துல நிற்பாங்க. அந்த வகையில அவங்க எழுதியிருக்காங்க. இது மொழிபெயர்ப்பு என்னோடது. ஸோ இதில் எந்த எரர்ஸ் இருந்தாலும் அது என்கிட்ட என்னோட தப்பு. 80களின் இறுதி 90களின் தொடக்கத்தில் என் வயதை ஒத்த பெண்கள், எங்களின் 20கள் 20s 30ஸ்ல இருந்த பெண்கள், நாங்கள் பெண்ணிய அரசியல் மற்றும் அமைப்புகள் நோக்கி ஈர்க்கப்பட்டோம். பாலியல் வன்முறை, குடும்ப வன்முறை, பெண்களின் உடல் நலம், பெண் குழந்தையின் நிலை போன்ற கூறுகளை மையப்படுத்தி நாங்கள் பேசியும் பெண்கள் இயக்கமாக செயல்பட்டும் வந்த அதே நேரத்தில் நாங்கள் குறைந்தபட்சம் தமிழக அளவிலாது எல்லா பெண்களின் அனுபவங்கள் ஒரே போல இல்லாமல் எப்படி சிதறுண்டு பிளவுபட்டு இருக்கின்றன என்பதை அறிந்துதான் இருந்தோம். தலித் எழுத்து மற்றும் இயக்கம் உருவாகி எழுச்சி பெற்று வந்த அக்காலகட்டத்தில் சாதி வேறுபாடுகளும் அடையாளமும் எப்படி பெண்களின் வாழ்வை வணைகின்றன என்பதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இங்கு உருவாக்கியது. இப்போது திரும்பி பார்க்கையில் அன்றைய எமது தலித் ஆணாதிக்கம் குறித்த விமர்சனம் என்பது தலித் பெண்கள் பிற பெண்களோடு கொண்டிருப்பதை விட அதிகமான அனுபவ வெளியை தலித் ஆண்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் என்ற புரிதல் எங்களுக்கு குறைவாக இருந்தது என்பதை காட்டுகிறது. மேலும் ஒரு இயக்க கோஷமாக பெண்கள் அமைப்புகளுடைய ஒரு கோஷமாக முன்வைக்கப்பட்ட பெண்களின் சகோதரித்துவம், விமென் சிஸ்டர்ஹுட் என்பது தலித் பெண்களுடன் கூட சென்று சொல்லும் போது அத்தகைய உண்மையான உறவு இருப்பதாக எண்ணிக்கொள்வதாக இருக்க முடியாது. அது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று, தொடர்ந்து தோழமையோடு கட்டமைத்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதையும் நாங்கள் உடனடியாக உணர்ந்திருக்கவில்லை. இந்த பின்புலத்தில் எங்களால் சாதி ஒட்டுமொத்த சமூக அமைப்பின் சமூக மற்றும் அறவியல் வாழ் தொடர்ச்சியை முற்றிலுமாக முறித்து போடுகிறது என்பதையும், எம்மால் தலித் அனுபவங்களின் முழுமையை முற்றிலுமாக அறிந்து கொள்வதும் செயலாற்றுவதும் கடினம் என்பதையும் சரியாக இனம் காண முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் வாசிக்க விரும்புபவர்களுக்கு கௌதமன் அவர்களின் படைப்புகள் மிகவும் உதவிகரமாக இருந்தன. நான் அவரை வாசித்தேன். அது என்னை இப்புரிதலில் முன்னேற மிக துணை நின்றது. ராஜ் கௌதமன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த தலித்
ஹெர்மெனெட்டிக்ஸ் பொருள் கோடல் முறையை செதுக்கி கொண்டிருந்தார். அது சாதி பாலினம் என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண விழைந்தது. ஆனால் மிக மிக அசாதாரணமான வழிகளில். அவர் பெண்களின் அனுபவங்களை அடையாளம் கண்டார். அவை காதல், பாலியல், பரிவு மற்றும் பேணுதல் சார்ந்த அவர்களின் இருப்பை சாதியின் முன்னான வரலாற்றின் தொடர்ச்சியோடு உடல்சார் இன்பம் சென்சுவாலிட்டியுடன் தொடர்பில் கண்டறிந்து எழுதினார். அவருடைய அத்தனை வாதங்களும் எனக்கு அப்படியே ஏற்பில்லை என்றாலும் அவை என்னை மிக ஈர்த்தன. ஏனெனில் அவை எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டின. சாதி எதிர்ப்பு அரசியலுக்கும் பெண்ணியத்துக்குமான உரையாடல் பல புதிய நூதன வழிகளில் நிகழ முடியும் என்கின்ற சாத்தியத்தை அவை கோடிட்டு காட்டின. தனிநபர்களுக்கு இடையில் மட்டுமல்லாமல் கொள்கைகள், இயக்கங்கள், கருத்தியல்களுக்கு இடையிலும் நட்பு சாத்தியம் எனும் வழிமுறையை, வரைபடத்தை அவரது சிந்தனாமுறை மற்றும் எழுத்துக்கள் எனக்கு நிரூபித்தன என்று இந்த கட்டுரையை கீதா எழுதி அதுக்கப்புறம் அவருடைய அறம் அதிகாரம், தலித் பண்பாடு பற்றின நூல்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ராஜ்கௌதமன் அவர்களுடைய மகத்தான ஆளுமை, அறிவாளுமைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு தோழியாக கீதா அவர்கள் துணை நின்றது. அவங்களுடைய பயணத்துக்கு ராஜ்கௌதமன் அவர்கள் துணை நின்றது. இதை பற்றி யோசிப்பது எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிறு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நீலம் அமைப்புக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.